Hello children. Today we are going to see second standard English term 3 unit 1 ல இருக்கிற let us learn Dona song பார்க்க போறோம். ஓகேங்களா? டோனா சாங் அப்படின்னா டோனாஸோட பாட்டு அப்படின்னு அர்த்தம். Dona the donkey lives in a village. He likes the way his friends bray, but he couldn't do it the right way. டோனா அப்படிங்கிறது இந்த இதில் என்னன்னா இந்த ஸ்டோரியில் டாங்கியோடைய குட்டி. ஓகேங்களா? டாங்கியோட குட்டியை தான் நம்ம டோனா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டோனா வந்து எங்கே லிவ் பண்ணிட்டு வருது, எங்கே இருக்குது அப்படின்னா வில்லேஜ், ஒரு கிராமத்தில் லிவ் பண்ணிட்டு வருது. ஹீ லைக்ஸ் த வே ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரே. இதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சவுண்ட் பண்ணுறது, கத்துறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீ குடின் டூ இட் த ரைட் வே. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை எப்படி கத்துறாங்களோ அது மாதிரி இந்த டோனாவுக்கு கரெக்டாக ரைட் வேல கற்று தெரியாது. ஓகேங்களா? தேர் இஸ் அ சிங்கிங் கான்டெஸ்ட் இன் த கார் ஃபெஸ்டிவல். அவங்க கிராமத்தில் ஒரு கார் ஃபெஸ்டிவல் வருது. ஓகேங்களா? கார் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்னென்னா தேர் திருவிழான்னு சொல்லுவோம்ல, அதுதான் கார் ஃபெஸ்டிவல். கார் ஃபெஸ்டிவலில் என்ன கான்டெஸ்ட் வச்சுருக்காங்கன்னா சிங்கிங் கான்டெஸ்ட் நடத்தலான் இருக்காங்க. கார் ஃபெஸ்டிவலில் சிங்கிங் கான்டெஸ்ட்னு என்னது, பாட்டு போட்டி. ஓகேங்களா? வாட் வில் ஐ டூ திங்ஸ் டோனா. நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு டோனா திங்க் பண்ணிகிட்ருக்கு. லெட் மீ ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ் டோனா கோஸ் அவுட் டு சி. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை போய் நான் கேட்குறேன், நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு வருது. என் ஃப்ரெண்ட்ஸை போய் கேட்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டோனா வெளியே போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா ஹவு டு யூ கிரண்ட் பிக்கி. டோனா ஆஸ்க் பிக்கி த பிக். சிம்பிள். roll right, roll left, then lift your nose. Grrr, grrr. Dona cannot do that. இப்போ ஃபஸ்ட்டு யார் டோனா பார்க்க போகுதுன்னா பிக்குன்னு என்னது, பன்றி. ஓகேங்களா? பிக்கை வந்து நம்ம டோனா பார்க்க போகுது. கிரண்ட் அப்படின்னா என்னென்னா உருமுறது அப்படின்னு அர்த்தம். ஹவு டு யூ கிரண்ட் பிக்கி. நீ எப்படி கிரண்ட் உருமுற அப்படின்னு பிக்கி கிட்ட டோனா கேட்குறாங்க. டோனா வந்து பிக்கான பிக்கி அப்படிங்கிட்ட அதுக்கிட்ட கேட்குறாங்க. இது ரொம்பவே சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் ரைட், ரோல் லெஃப்ட், தென் லிஃப்ட் யுவர் நோஸ். நான் எப்படி கற்றுவேன் அப்படின்னா என்னுடைய நோஸை நல்லா நான் மேல் நோக்கி தூக்கிக்கிட்டு ரைட் சைட் லெஃப்ட் சைட், வலது பக்கமும் இடது பக்கமும் நல்லா ரோல் பண்ணி கிர் கிர் அப்படின்னு சவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது பிக்கி. பட் டோனாவால் அது மாதிரி செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அது வந்து பிக்கு, டோனா வந்து டாங்கி, அதனால அது மாதிரி செய்ய முடியல பிக் மாதிரி. நெக்ஸ்ட் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது அப்படின்னா ஷீப்னு என்னது, செம்பரியாடு. ஓகேங்களா? ஹவு டு யூ ப்ளீட் ஷன்னு. டோனா ஆஸ்க் ஷன்னு த ஷீப். ஷீப்பு தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஷன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி சவுண்ட் பண்ணுற ஷன்னு அப்படின்ட்டு டோனா வந்து ஷீப் கிட்ட கேட்குது. ஐ ஃப்ளிக் மை டெய்ல், ஜம்ப் அப் அண்ட் டவுன், தென் ஷவுட். ஃப்ளிக் அப்படின்னா என்னென்னா ஆட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்ல் அப்படின்னா வால். ஓகேங்களா? என்னுடைய வாலை நல்லா நான் ஆட்டிக்கிட்டு, நான் ஜம்ப் அப்னா மேலே ஜம்ப் பண்ணிக்கிட்டு, அடுத்தது டவுன், மேலே ஜம்ப் பண்ணிக்கிட்டே அப்படியே டவுன் பண்ணிவிட்டு ஷவுட் பண்ணுவேன், கத்துவேன். எப்படி கத்துமா ஷீப்பு? பே பே அப்படின்னு ஷீப் கத்துமா. ஆனால் என்ன பண்ண முடியல டோனாவால், ஷீப் மாதிரியும் சவுண்ட் பண்ண முடியல. டோனா cannot do that. ஏன் அதனால் பண்ண முடியல? அது வந்து ஷீப், நம்ம டோனா வந்து டாங்கி, அதனால பண்ண முடியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாரை பார்க்குதுன்னா
ஹாரி. ஹாரினா இந்த யாரை சொல்கிறாங்க? ஹார்ஸ். ஓகேவா? ஹவு டு யூ நெய் ஹாரி அப்படின்னு கேட்குது. ஹாரியான ஹார்ஸ் கிட்ட கேட்குது. டோனா ஆஸ்க் ஹாரி த ஹார்ஸ். நீ எப்படி வந்து நெய் அப்படின்னா கணைக்கிறது அப்படின்னு அர்த்தம். குதிரை என்ன பண்ணும்? கணைக்கும். ஓகேங்களா? ஹார்ஸ்னு என்னது? குதிரை. எப்படி கணைக்கிற ஹாரி அப்படின்ட்டு வந்து டோனா வந்து ஹார்ஸான ஹாரி கிட்ட கேட்குது. இதுக்கு ஹார்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? ஐ ஷேக் மை டெய்ல், கீப் மை இயர்ஸ் ஸ்ட்ரைட் அண்ட் சே. ஷேக் அப்படின்னு என்னது? ஆட்டுறது. ஓகேங்களா? டெய்ல்னா என்ன சொன்ன முதலையே? வால். ஓகேங்களா? என்னுடைய வாலை நான் ஆட்டிக்கிட்டே, கீப் மை ஐ ஸ்ட்ரைட், என்னுடைய காதுகளை, இயர்ஸ்னால் காதுகள், என்னோடய இயர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நான் வந்து கத்துவேன். எப்படி கத்துமா? நெய் நெய் அப்படின்னு கத்துமா. நோ, டோனா கேனாட் டூ தட். இந்த ஹார்ஸ் சவுண்டு போடுற மாதிரியும் நம்ம டோனாவால் சவுண்ட் போட முடியல. ஏன் போட முடியல? இது வந்து ஹார்ஸ், நம்மளுடைய டோனா வந்து டாங்கி. ஸோ அதனால் சவுண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இப்போ யார்கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்க போகிறாங்க அப்படின்னா டோனா பஃபி. பஃபின்னா என்னது? பஃபிங்கிறது பஃபலோ. ஓகேங்களா? ஹவு டு யூ ஸ்நாட் பஃபி? டோனா ஆஸ்க் பஃபி த பஃபலோ. நீ எப்படி ஸ்நாட் அப்படின்னா கத்துறது தான். ஓகேங்களா? பஃபி, நீ எப்படி சவுண்ட் பண்ணுற, நீ எப்படி கத்துற அப்படின்னு டோனா வந்து பஃப்லோவான பஃபி கிட்ட கேட்குது. ஓகேங்களா? ஐ சே மை ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட். ஸ்வே அப்படின்னா அசைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? என்னுடைய கழுத்தை, ஹெட்னா என்னது? கழுத்து. ஓகேங்களா? என்னுடைய கழுத்தை நல்லா சைட் டு சைட், ரெண்டு சைடுமே நான் நல்லா அசைச்சு என்னுடைய ஓப்பன் மை மவுத் வைட் அண்ட் ஷவுட். ஓகேங்களா? என்னுடைய மவுத்தை வந்து நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணி நான் கத்துவேன் அப்படிங்கிறது. எப்படி கத்துமா? அப்படின்னு கத்துமா. ஓ நோ, டோனா கேனாட் டூ தட் டூ. இதுவையும் டோனாவால் பண்ண முடியல. ஓகேங்களா? ஏன் பண்ண முடியல? வை? பிகாஸ் திஸ் இஸ் பஃபலோ. நம்ம டோனா வந்து டாங்கி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு, யார் மாதிரியும் என்னால் கத்த முடியல அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? வாட் வில் ஐ டூ நெக்ஸ்ட் வீக்? டோனா இஸ் ஒரீடு. நான் அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரம்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு டோனா ரொம்பவே கவலைப்படுறாங்க. நெக்ஸ்ட், டோனா கம்ஸ் ஹோம் அண்ட் லிசன் டு ஹிஸ் மாம்ஸ் ப்ரேக். அடுத்து டோனா வந்து அதோடைய வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மாம் அந்த டோனாவோட மதர் இருக்காங்கள்ல, அம்மா இருக்காங்கள்ல, அவங்களையே லிசன் பண்ணுது. அவங்க எப்படி கத்துறாங்க, கணைக்கிறாங்க அப்படிங்கிறத லிசன் பண்ணுது. எப்படி கணைக்குவாங்க? டாங்கி எப்படி சவுண்ட் பண்ணும்? ஹீ ஹா ஹீ ஹா ஹீ ஹான்னு சவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? He stands in front of the mirror. He shakes his ears from left to right. இப்போ அவங்க மதர் கத்துறதை நல்லா லிசன் பண்ணிவிட்டு இந்த டாங்கி என்ன பண்ணுது? ஒரு மிரர்னால் கண்ணாடி, ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம டோனா என்ன பண்ணுறாங்க? அதோட காதுகளை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் வந்து ஷேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? He opens his mouth and let out a cry. ஓகேவா? நல்லா அதோடைய மவுத்தை ஓப்பன் பண்ணி அது வந்து கத்த ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? எப்படி கத்துறாங்க? ஹீ ஹா ஹீ ஹா அப்படின்னு கத்துறாங்க. இப்போ வந்து டாங்கிக்கு அது மாதிரி அவங்க மம்மி சவுண்ட் பண்ண மாதிரி அதே மாதிரி சவுண்டு அதோட மவுத்தில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஹே ஐ சிங், ஐ கேன் சிங், ஐ கேன் சிங் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக என்னால் பாட முடியுது அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டோனா சாங் இஸ் த பெஸ்ட் இன் த கார் ஃபெஸ்டிவல். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நல்லா அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டோனா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கார் ஃபெஸ்டிவலில் ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து டோனா வந்து பெஸ்ட்டுன்னு ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து பாடிச்சு.
எந்த ஃபெஸ்டிவலில்? கார் ஃபெஸ்டிவலில். ஓகேங்களா? இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்திறமைகள் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய திறமை என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்தவங்கள பார்த்து அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நமக்குள்ளார ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டோரியில் நிறைய அனிமல்ஸ் எப்படி எப்படி சவுண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.